அனைவருக்கும் வணக்கம். நீ நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் நீ நினைத்து பார்த்ததை விட அதிகமாக உழைக்க வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் 5 பார்த்து வரோம். A to U. இப்போ ஜேவை பார்க்க போகிறோம். ஜே என்ன சொல்கிறது, என்ன செய்தால் இது குற்றமாகும் இந்த பிரிவின்படி 5J படி என்றால், whoever commits penetrative sexual assault on a child, அதாவது ஒரு குழந்தை, போக்சோ ஆக்டின் படி 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையை இந்த மாதிரி அதாவது உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கின்ற போது, எதையெல்லாம் செய்கின்ற போது, இதில் ஜேவில் கிளாஸ் 1 to 4 வரைக்கும் இருக்குது. முதல்ல கிளாஸ் 1 என்ன சொல்லுது பார்ப்போம். physically incapacitates the child or causes the child to become mentally ill as defined under section 2L of Mental Health Act 1987 or causes impairment of any kind so as to render the child, இதுதான் முக்கியமானது, அதாவது unable to perform regular task temporarily or permanently. இப்போது ஒரு பட விளக்கத்தோடு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜேவில் கிளாஸ் 1 சொல்லுது, இப்போ இந்த குழந்தை இருக்குல்ல, அதாவது இந்த குழந்தையானதை நிரந்தரமாக இனிமேல் அது அவ்வளோதான், இனிமேல் அது எழுந்து நடக்கவே முடியாது, நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ ஒரு 10 நாளைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. இவ்வாறாக முதல்ல உடல் ரீதியாக, இப்போ ஃபிசிக்கலின்னு பார்த்தீங்களேன், இப்போ இந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோதான், ஒரு தள்ளுவண்டி தான் வச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணணும், அந்த குழந்தைய பண்ணணும். அதால் உடல் ரீதியாக நடக்க முடியாது. சரி, கை இல்லைன்னா அந்த கையால் சாப்பிட்றது செய்ய முடியாது. இந்த மாதிரி நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ உடல் ரீதியாக அந்த திறனற்றதாக செய்து விடுகிறார். அடுத்து என்ன, மன ரீதியாக ஆஸ் பர் இந்த ஆக்ட் மாதிரி பார்க்கணும். எந்த ஆக்டு, செக்ஷன் 2L ஆஃப் மென்டல் ஹெல்த் ஆக்ட் 1987 படி 2L சொல்லுதுன்னு பார்க்கணும். முதல்ல என்ன சொல்லுதீங்க, 2L மென்டல் ஹெல்த் ஆக்ட் 1987ல் a person who is in need of treatment by reason of any mental disorder other than mental retardation, மனநலை குறைபாடு அல்லாத மற்ற அந்த மன கோளாறு என்ன சொல்லல, மன ரீதியாக அந்த குழந்தை, இந்த குழந்தை எது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக அதற்காக சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த குழந்தை சொல்கிறேன். அப்போ இங்கே அந்த மாதிரி என்ன பண்ண, இதில் சொல்லப்பட்டு உள்ளவாறு அந்த குழந்தையை என்ன பண்ணுறாரு, மன ரீதியாக அதனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ மன ரீதியாக பார்க்குறாங்க. அது என்னன்னு தெரியல, அது என்ன செய்கிறாங்க, யார் என்ன செய்கிறாங்க, அது செக்ஷுவல் டார்ச்சரா இல்லை தொடர்றது என்னவென்றே தெரியாமல் அந்த மன ரீதியாக அந்த குழந்தையை அவ்வாறு செய்துவிட்ட பிறகு அடுத்து என்ன, இம்பேர்மெண்ட், முடமாக்கிறார். அந்த குழந்தை என்ன பண்ணுறது, ஏன்னா அது கால் இருந்தால் ஓடும், அப்போனா கால் இல்லாமல் வச்சு என்ன பண்ணோம், எங்கேயும் ஓட முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை கை இருந்தால் கையில் எதுவும் தடுக்க முடியாது, கையில் ரெசிஸ்ட் பண்ண முடியாது, அவர் பாலியல் தாக்கல் செய்கின்றவர் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த வசதிக்காக இருப்பார், கையை எடுத்து மடமாக்கிறாரு. இந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய அந்த உறுப்புகளை என்ன செயல்பாடு இருக்கின்றதோ அதை என்ன பண்ணுறது, முடமாக்கி விடுகிறார். இவ்வாறு செய்துவிட்ட பிறகு இதற்காக நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமோ மற்றபடி இதையும் செய்ய முடியாது. தான் அன்றாடம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாடம் அது நேராக எங்கேயாவது நடந்து போகலாம், சாப்பிட போகிறது, நேச்சுரல் கால்ஸு, இதையெல்லாம் ஒழுங்காகவோ சரிவர செய்ய முடியாத அளவுக்கு இதை மூன்றையும் ஃபிசிக்கல்லி, மென்டல்லி அண்ட் என்னது அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பேர்மெண்ட், இவ்வாறு செய்துவிட்ட பிறகு இதெல்லாம் செய்கிறார். எதற்காக இவ்வாறு செய்கிறார் என்று சொன்னால், இந்த குழந்தையை, ஏனென்றால் அவருக்கு எந்தவித ரெசிஸ்ட் இருக்காது, அதன் பிறகு அந்த குழந்தையை இவ்வாறு உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்கிறார் என்று சொன்னால் இவர் எந்த பிரிவின்படி போக்சோ ஆக்ட் 2012 குற்றம் புரிந்தவராகிறார், இதான் கேள்வி. என்று சொன்னால் செக்ஷன் 5J கிளாஸ் 1 படி அவர் இந்த குற்றத்தை புரிந்தவராகிறார்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, அண்டர் செக்ஷன் 5J class 1 read with 6 of POCSO Act 2012. ஏன் இப்போ வந்து மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் செக்ஷன் போட்டுட்டு போட மாட்டாங்க, ஒன்லி பீனல் ப்ரொவிஷன் போடுறாங்க. இங்கே ஏன் போடுறாங்கன்னா ஃபைல ஒவ்வொரு குற்றத்துக்கும் தனித்தனியான கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 1 போட்டதா, அப்போ இந்த குற்றத்தை செய்த வரைக்கும் இது போட்டதா, அது பனிஷ்மெண்ட் அங்கே வரணும். டைரெக்டாக 6 போட்டேன்னா A to Uல எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த எங்கே அந்த குற்றம் என்பதை குறிப்பிட வேண்டும் அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்டரிங் எஃப்ஐஆர். சரி, அப்போ எத்தனை படி தண்டிக்கப்படுவார் இது மட்டும் சொல்லிடுறேன், மீதெல்லாம் சேம் ஆசிட்டிஸ் தான். 6 படி தண்டிக்கப்படுவார். என்ன, நாட் லெஸ் தென் 20 years இம்ப்ரிசன்மெண்ட், 20 ஆண்டுகளுக்கு குறையில்லாமல், அதுவும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுங்காவல் தண்டனை. மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் ரிமைனிங் பார்ட் ஆஃப் இஸ் நேச்சுரல் டெத். அது என்ன பண்ணும், ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய அந்த தண்டனை கொடுக்கலாம். அதாவது அவர் இயற்கையாக மரணம் அடைகின்ற வரை சிறைச்சாலை இருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ ஃபைன் ஆர் வித் டெத், மரண தண்டனை கூட இது விதிக்கலாம் இந்த குற்றத்துக்கு. ஓகேவா? இப்போ கிளாஸ் 2 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல் சைல்டு, பெண் குழந்தையாக இருந்தால், மேக்ஸ் அ சைல்டு பிரெக்னன்ட் ஆஸ் எ கான்சிக்வன்சஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த போக்சோ ஆக்டில் ஆஸ் பர் செக்ஷன் 5J class 2 ஆனது பாய் சைல்டுக்கு பொருந்துமா, தேர்ட் ஜெண்டர் குழந்தைக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன, இந்த செக்ஷன் 5J class 2 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 ஆனது யாருக்கு பொருந்தும் என்றால் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் சார் அப்படி என்றால், ஆணுக்கு கர்ப்பம் தரிக்கின்ற அந்த கெப்பாசிட்டி இல்லை, அதே மாதிரி தேர்ட் ஜெண்டருக்கு கர்ப்பம் தரிக்கின்ற அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஒன்லி ஃபீமேல் சைல்டு தான் அந்த குற்றம், பாலியல் குற்றம் செய்தால் கர்ப்பம் தரிக்க முடியும். அதனால் தான் வந்து என்ன பண்ணுவோம், இது ஃபீமேல் சைல்டுக்கு மாத்திரமே இது பொருந்தும். இப்படியெல்லாம் கேள்வி நம்ம உருவாக்கிக்கணும். நான் எப்போ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் இது மாதிரி நிறைய கொஸ்டின் அடிக்கடியே போகலாம், கிளாஸ் முடியாது. அதனால் நீங்கள் இவ்வாறு ஒரு டாபிக் எடுத்தோம், இல்லை ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம், அல்லது ஒரு செக்ஷன் எடுத்தோம்னா அதில் என்னென்ன கேள்விகளை மேக்ஸிமம் இதுக்கு மேலே யாராலும் கொஸ்டினே ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் நீங்கள் படிச்சிங்கன்னா வெரி ஈஸி டு பாஸ். சரி, இப்போ ஒரு படம் விளக்கத்தோட பார்த்துருவோம். இப்போ இந்த குழந்தை இருக்குல்ல, இதான் வந்து ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையை என்ன பண்ணுறாரு, அதாவது பாலியல் தாக்கல், இந்த குற்றவாளியானவன் என்ன பண்ணுறான், இந்த குழந்தையை உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்து கர்ப்பமாக்கி விடுகிறார். அப்படி என்றால் இவர் போக்சோ ஆக்ட் 2012 படி எந்த பிரிவின் படி இவர் குற்றம் புரிந்தவராகிறார் என்று சொன்னால், செக்ஷன் 5J class 2 படி அந்த குற்றம் செய்தவராகிறார். இவருக்கான தண்டனை செக்ஷன் 6 படி தண்டனை ஆல்ரெடி சொன்னதான். இப்போ இந்த 5J வந்து அவுட் டு மெமரி, எவ்வாறு நினைவுத்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஜே பார்த்தீங்கன்னா, ஜே இல்லை ஜடம்னு வச்சுக்க. ஏன்னா எல்லாத்தையுமே உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது முடமாக்குறது வந்து ஜடம் மாதிரி ஆகிறது அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். இப்போது செக்ஷன் 5Jவில் கிளாஸ் 3 பார்க்குறோம். எப்போவுமே இந்த கிளாஸ் 1 to 4 வரைக்கும் பார்க்கும்போது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இங்கே ஆரம்பிக்கணும். whoever commits penetrative sexual assault on a child which inflames, அப்போ தான் மீனிங்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தனியாக படிச்சோம்னா புரியாது. inflicts the child with human immunodeficiency virus HIV or any other life threatening disease or infection which may either temporarily or permanently impair the child by rendering him physically incapacitated or mentally ill to perform regular task. அதான் இப்போ என்ன பண்ணோம், அதாவது ஒரு குழந்தை இருக்கிறது, இப்போ இதை பார்த்துட்டு இந்த குழந்தை இருக்கிறது சொன்னால் அந்த குழந்தையை தற்காலிகமாக நிரந்தரமாக தான் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை சரிவர செய்ய முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு இவர், அந்த குழந்தையை ஒரு நோயை, அதாவது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் பண்ணுவதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, HIV நோயை ஒன்று ஏற்படுத்துகிறார். அல்லது உயிருக்கு ஆபத்தை அல்லது உயிரை மிரட்டுகிறானா, த்ரெட்டனிங் என்னது,
என்ன உயிர் போய் மிரட்ட முடியும்? உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விளைவிக்கின்ற ஒரு நோயை ஏற்படுத்தி பிறகு என்ன பண்ணுறாரு, உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த குழந்தையை என்ன பண்ணுறாரு பாரு, உடல் ரீதியாக எதுவும் செய்ய முடியல, ஏன்னா அன்றாடம் செய்யக்கூடிய வேலையாவது செய்ய முடியல, அல்லது எப்படி என்ன நேச்சுரலாக எப்படி இருப்போமோ அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதவர்களுக்கு அதே மாதிரி முடமாக்குக இந்த மாதிரி என்ன பண்ணாரு, இந்த நோயை தொற்று மூலமாகவே அல்லது உயிருக்கு ஆபத்தான நோயை தொற்று வைத்து இவ்வாறெல்லாம் அவர் பரவை செய்து என்ன பண்ண முதல்ல பெனிட்ரேட் பண்ணி பரவை செய்துட்டார்ல. அப்போ இதை மாதிரி செய்ததுனால் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ அந்த குழந்தை தான் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் அப்படியே முடமாக்கி அங்கேயே நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக ஆகிவிட்டால், இப்போ இதை செய்த நபர் இவர்தான் என்று சொன்னால் எந்த சட்ட பிரிவின்படி அவர் தண்டிக்கப்படுவார் என்று சொன்னால் செக்ஷன் 5J கிளாஸ் 3 படி அவர் செய்தது குற்றமாகும். அவருக்கான தண்டனை எங்கே? செக்ஷன் 6 சொல்லப்பட்டிருக்கின்றது. கிளாஸ் 4 பாருங்க, கிளாஸ் 4ல் சிம்பிள் தான், 4D டெத் ஞாபகம் வச்சுங்க. காசஸ் டெத் ஆஃப் த சைல்டு. இது எங்கே படிக்கணும், சேர்த்து படிக்கணும், அறிவு சொன்ன மாதிரி whoever commits penetrative sexual assault on a child which causes death of the child. இப்போ இவன் தான் அக்யூஸ்ட் இருக்கான்ல, இவன் தான் அக்யூஸ்ட், எல்லாத்துக்கும் இவன் அக்யூஸ்டாக ஞாபகம் வச்சுங்க. இவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், இந்த குழந்தையை உதாரணத்துக்கு இந்த குழந்தையை மிகவும் மோசமான வகையிலே பாலியல் தாக்கல் செய்கிறான். செய்த பிறகு அதனால் என்ன பண்ணுறது, அந்த குழந்தை இறந்து விடுகிறது என்று சொன்னால் எந்த பிரிவின்படி அவ்வாறு இவன் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்து குழந்தை இறந்து விட்டதால் எந்த பிரிவின்படி குற்றமாகும், அல்லது எந்த பிரிவின்படி இவர் குற்றம் செய்தவராகிறார் என்று சொன்னால் செக்ஷன் 5J கிளாஸ் 4 படி அவர் குற்றம் செய்தவராகிறார். அதற்கான பனிஷ்மெண்ட் எங்கே? செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. என்ன, வாட் இஸ் த பனிஷ்மெண்ட்டு? நாட் லெஸ் தென் 20 years which may extend to life and also fine or with death. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் எந்தெந்த சட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். BNS பாரதிய நியாய சன்னிதா 2023ல் 2ல் சப்செக்ஷன் 3ல் சைல்டு ABC சைல்டு ஞாபகம் வச்சுங்க. அதுமாதிரி செக்ஷன் 2ல் 6 டெத்து, 6 கயிறு தூக்க மாட்டிங்கன்னா செத்துட்டு வேண்டியதான், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 2Bயில் சைல்டு. அப்புறம் போக்சோ ஆக்ட், இந்த ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா எங்கே சைல்டு இருக்குதுன்னா 21Dயில் டி சைல்டு அப்படின்னு ஆகலாம். அப்புறம் 2 சப்ஷன் 1Iயில் செக்ஷுவல் அசால்ட் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் 5ல் A to U இருக்குது. இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? A to J வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி உள்ள அந்த பிரிவுகளை அடுத்த சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.